ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் என்ன சொல்வோம்? உம்மி நபி, எழுத வாசிக்க தெரியாத நபி. அந்த உம்மி நபியால உலகத்தில் ஏற்பட்ட சாதனைகள், உலகத்தில் ஏற்பட்ட புரட்சிகள், இதுவரைக்கும் அந்த அளவுக்குண்டான புரட்சிகள் எந்த ஒரு அறிவாளையாலேயோ விஞ்ஞானியாலேயோ ஏற்பட்டதே இல்லை. அப்ப நபி அவர்களால் இவ்வளவு பெரிய சாதனைகளை, நபி அவர்களால் இவ்வளவு பெரிய புரட்சிகளை எதன் மூலம் அவர்கள் செய்தார்கள், சாதித்தார்கள் என்றால் அல்லாஹ் வல்லவா நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்க அறியாதவைகளை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீன் மூலமாக நபி அவர்களுக்கு தேவையான பல அறிவு ஞானங்களை கற்றுக் கொடுத்தான். எழுத வாசிக்க தெரியாத உம்மி, ஆனால் அவர்கள் செய்த புரட்சிகள், சாதனைகள், குதிரத்துகள், முஅஜிசாக்கள், அற்புதங்கள் எண்ணில் அடங்காது. மரங்களுடன் பேசினார்கள். ஈத்த மரம் அவர்களுடன் வந்து பேசியது. ஒட்டகங்களும் மான்களும் வந்து பேசியது. ஓநாய்களும் அவர்களுடன் பேசியது. அவர்களுடைய கையில கற்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கற்கள் தஸ்பீஹ் செய்த சப்தத்தை நபி அவர்கள் கேட்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் மக்காவுல நபி அவர்கள் அதாவது சந்திரனை நோக்கி தன்னுடைய விரலை அசைக்குகின்றார்கள். அந்த சந்திரன் 2 துண்டாக பிளக்குது. இன்னைக்கு சந்திர மண்டலத்திற்கு போவதே பெரிய சாதனை. அதற்கு போவதற்கு முன்னால் எத்தனை வருடம் அதற்காக வேண்டிய டெஸ்டிங், குரங்கு அனுப்பணுமா, நாயை அனுப்பணுமா, அதற்கு எத்தனை கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான டாலர்களை செலவழிச்சு உலகத்துக்கு ஆக கொஞ்சம் கிட்ட உள்ளது தான் அந்த செவ்வாய், அங்கக்கு தான் அனுப்புகின்றார்கள். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து தன்னுடைய விரலை ஆட்டுகின்றார்கள். அந்த சந்திரன் 2ஆக பிளக்குகின்றது. குர்ஆன்ல இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், கியாமத் நெருங்கி விட்டது, சந்திரன் 2ஆக பிளந்து விட்டது. அந்த 2ஆக பிளந்த காட்சியை அந்த ஹிஜாஸில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, கேரளாவுல உள்ள ஒரு ஹிந்து அரசன், சேரமான் பெருமான் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் கண்டு அங்கே உள்ள சில அறிஞர்களிடத்தில் விசாரிக்க அவர்கள் கூறுகிறார்கள், மக்கால் உள்ள முஸ்லிம்களுடைய ஒரு தலைவர் தன்னுடைய விரலை ஆற்றியதனால அந்த சந்திரன் பிளந்து விட்டது என்ற செய்தியை சொல்ல அவர் சிறிது காலங்களுக்கு பின்னால நபி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அவர் ஹிஜாஸுக்கு பிரயாணம் செய்கிறார். அங்கே போகும் பொழுது நபி அவர்கள் வஃபாத்தாக இருக்க ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வஃபாத்தாகி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து அவர்களுடைய கையை பிடித்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சேரமான் பெருமான் என்பவர் மீண்டும் மலையாளம் கேரளாவுக்கு வந்து கொண்டிருந்த வேளையில ஓமான்ல சலாலா என்று சொல்லக்கூடிய பகுதியில அவர் வஃபாத்தாகி அவருடைய கப்ர் இன்று வரைக்கும் ஓமான்ல இருப்பதாக சில சரித்திர அதாவது சரித்திரத்திலே பதிவு செய்யப்பட்ட சில பதிவுகள் எங்களுக்கு கூறுகின்றது. அவருடைய ஞாபகார்த்தமா தான் அந்த கேரளாவுல முதலாவது கட்டப்பட்ட மஸ்ஜித் இவருடைய பெயரால கட்டப்பட்டதாக இன்று வரைக்கும் இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பலம் எதன் மூலம் கிடைச்சிச்சு? நான் எதை சொல்ல வாரேன்டா, ஈமான் கொள்ளாதவர்கள் நினைக்கலாம், நம்பலாம், பணத்தால, ஆயுதத்தால, செல்வங்களால, அதிகாரங்களால செய்யலும் என்று. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபிமார்கள் பணமும் இல்ல, செல்வமும் இல்ல, ஆற்றல்களும் இல்ல, அந்த ஆன்மீக பலத்தின் மூலமாக எவ்வாறான அற்புதங்களை, குதிரத்துகளை, சக்திகளை அல்லாஹ் வெளியாக்கி இருக்கின்றான். மிஅராஜுடைய வேளையில 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அந்த ஜெருசலத்தில் ஒன்று திரட்டி நபி அவர்களை சந்திக்க வைத்து அவர்களுக்கு நபி அவர்கள் இமாம செய்ததாக வரலாறுல பதிவாக இருக்கிறது. இதெல்லாம் எங்களால நினைச்சு பார்க்கலுமா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வாரோம் என்றா, இந்த வஹ்யுடைய நாலேஜ் நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுடைய காலத்திலே உள்ள நல்ல இன்டெலிஜான, நல்ல விடயம் தெரிஞ்ச சஹாபாக்களுடன் மிக நெருக்கமாக பகிர்ந்து கொண்டார்கள். பொதுவாக பல விஷயங்களை சொல்வார்கள். நெருக்கமான ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ், உபய் இப்னு கஅப் போன்ற, முஆத் இப்னு ஜபல் போன்ற மிக முக்கியமான சஹாபாக்களுடன் நபி அவர்கள் பகிர்ந்து ஆன்மீக துறையில அவர்களை பலமுள்ளவர்களாக மாற்றினார்கள். அதற்கு பின்னால வாழையடி வாழையாக வந்த இஸ்லாமிய அறிஞர்கள் தான் உலகத்துக்கு பல்கலைக்கழகங்களையே காட்டியவர்கள் இஸ்லாமியர்கள் தான். இந்த கேம்பிரிட்ஜும் ஆக்ஸ்போர்டும் நேற்று முன்னாட்டு வந்தது. 1200-300 வருடங்களுக்கு முன்னால, அதாவது ஈஜிப்தில் உள்ள அல் ஜாமிஉல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம், அது அல் ஜாமிஅத்துல் அஸ்ஹர். இப்ப ஆரம்பத்துல அல் ஜாமிஉல் அஸ்ஹர் என்ற ஒரு மஸ்ஜித், அந்த மஸ்ஜித்ல தான் அந்த பள்ளிக்கூடமோ பாடசாலையோ மதரசாவோ உருவாகி இப்ப அது ஜாமிஅத்துல் அஸ்ஹரா மாறி இருக்குது.
பக்தாதுல அல் ஜாமிஅத்துல் மன்சூர் என்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பல்கலைக்கழகம், அதுவும் ஆரம்பத்துல அல் ஜாமிஉல் மன்சூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜித் அது தான் பின்னால பல்கலைக்கழகமாக மாறி இருக்குது. தூனுசியால அல் ஜாமிஅத்து ஸைத்தூன் என்ற ஒரு பல்கலைக்கழகம் அது ஆரம்பத்தில் அல் ஜாமிஉ ஸைத்தூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜிதாக இருந்து தான் பல்கலைக்கழகம். மிச்சம் தூரத்துக்கு போக தேவையில்லை. எங்கட மருதானியில் உள்ள ஜாஹிரா காலேஜ் அது ஆரம்பத்தில் அல் மദ്രസத்து ஜஹ்ரா என்ற மദ്രസா தான் பின்னால பாடசாலை. அதே ஜமடகொடையில உள்ள ஹைரியா ஸ்கூல் அல் மദ്രസத்துல் ஹைரியா பின்னால தான் அது பாடசாலையாக மாறி இருக்குது. நான் எதை சொல்ல வாரேன் என்றா, ஆரம்பத்துல மദ്രസാவாக இருந்து அதுல வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, மனிதர்களுக்கு தேவையான எல்லா வகையான கலைகள், அது இன்ஜினியரிங் கலையா, வைத்திய கலையா, ஜியோகிராபியா, இன்று பல்கலைக்கழகங்கள்ல என்னென்ன கலைகள் கற்பிக்கப்படுகின்றனவோ அவைகள் கற்பிக்கப்பட்டதோடு அவைகளை உலகத்திற்கு தந்ததும் இஸ்லாமிய அறிஞர்கள். வைத்தியத்துறை அல்லாமா இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மேத்தமெட்டிக்ஸ் முஹம்மது இப்னு மூசா ஹவாரிஸ்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே மாதிரி ஜாபிர் இப்னு ஹய்யான் என்று சொல்லக்கூடியவர்கள், அதே மாதிரி இன்னும் பல அறிஞர்கள் அவர்கள் தான் பல்கலைக்கழகங்களில் உள்ள அனைத்து கலைகளை உலகத்திற்கு தந்தவர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் என்றால் மிகையாகாது. அவர்களால் எப்படி முடிந்தது என்று சொன்னா, உண்மையில இந்த குர்ஆன் ஹதீஸுடைய இந்த நொலேஜுடைய வெளிச்சம், இந்த குர்ஆன் ஹதீஸுடைய இந்த நொலேஜுடைய அற்புதம், இதன் மூலம் தான் அவர்களால முடிந்தது. உலகத்திற்கு பல்கலைக்கழகங்களை அறிமுகம் செய்தவர்கள், உலகத்திற்கு பல்கலைக்கழகங்களிலே உள்ள அந்த கற்பிக்கப்படக்கூடிய கலைகளை தந்தவர்கள் இஸ்லாமியர்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதுல வந்தது தான் இப்போதும் நம்முடைய நாட்டிலே உள்ள அரபி மதரசாக்கள். நான் எதை சொல்ல வாரேன்டா, சமீப காலமாக நம்முடைய இஸ்லாமிய சிலர்கள் எப்ப பார்த்தாலும் அவர்களுக்கு அரபி மதரசாக்களின் மீது ஒரு கண். இலங்கை